தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்குதோ அதே அளவுக்கு அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் வெளிவரக்கூடிய சிக்மா படத்துக்கும் இருக்குது அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா சிக்மா படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையில பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு இடையில தற்போது அந்த படத்தினுடைய வெளியீட்டு நாளை பற்றி இப்போது சிக்மா படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிலீஸ் டேட் வந்தாச்சுங்க. சிக்மா படத்தை ஒரு சிறப்பாக வந்து எப்படியாவது வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஜேசன் சஞ்சய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லண்டனில் இருந்து சென்னை வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருந்தது. ஸோ அவர் முழுக்க முழுக்க இந்த படத்தை எப்படியாவது வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருந்தார். மேலும் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட இதுதான் வந்து மெயின் ரீசன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. ஸோ அவருடைய இயக்கத்தில் வெளிவரக்கூடிய அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருக்குது. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடக்க போகுது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. அந்த பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைய தளபதியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய விஜயனுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. விஜய் சாரும் சரி, அவங்களுடைய மனைவி சங்கீதாவும் சரி, ஸோ குடும்ப வாழ்க்கையை விட்டு வந்து விலகி இருக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணி தற்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய விவாகரத்து வழக்கு வேற போயிட்டுருக்கு. அதாவது பிப்ரவரியிலேருந்து இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நடிகைக்குள்ளே இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஆனாலுமே கூட இளைய தளபதி அப்படின்னு வரும்பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தினது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இப்போ வந்து ஆயிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சிருக்கிறத அவருடைய ரசிகர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பொதுநல தொண்டர்களும் சரி, யாருமே வந்து அதை வந்து விரும்பலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. சங்கீதா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புகார் பார்த்திங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. ஸோ அதை வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக விஜய் சார் செய்த செயலும் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஏன்னா திருமண விழாவுக்கு போய் அவங்க ஒன்றா போனதும் சரி, அஜித் சாருடைய அம்மா இறந்தப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா வந்ததும் சரி, அது மேலும் மேலும் சர்ச்சைகளை வந்து அதிகமாக்குற மாதிரி தான் இருந்ததே தவிர அது எந்த வகையிலையுமே வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி இல்லை. மேலும் இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி த்ரிஷாவும் ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய நெருங்கிய நண்பர்களான சஞ்சீவும் சரி, சஞ்சீவோட மனைவியும் சரி, நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து எதுவுமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சூழ்நிலையில் ஜேசன் சஞ்சய் வந்து இயக்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குன்னே தான் சொல்லணும். ஸோ இவர் வந்து முதல் முறையாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கதையை நம்பி லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்காங்க. கூட நடிச்சிருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து அவர் வந்து நன்றியும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்போ ஏற்பட்டாவது இந்த ஒரு படத்தை வந்து நல்லபடியாக வந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் அவருக்கு வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சூழ்நிலையில் சிக்மா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவானது நடந்திருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஜேசனுடைய அம்மாவான சங்கீதா விஜய் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. பொதுவாகவே சங்கீதா மேம் பார்த்திங்கன்னா எந்த விதமான மேடைகள்லையுமே நீங்கள் அதிகம் பார்த்துருக்க முடியாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவர் வந்து விஜய் சாருடைய ஏதாவது வெற்றி விழாவில் வந்து பங்கேற்றுக்கலாம். அதுவும் பேசவே மாட்டாங்க. ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போது தன்னுடைய மகனுடைய முதல் படம் அவர் வந்து நல்லபடியாக வந்து வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருந்தது அப்படின்னே சொல்லணும். நடிகர் விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய இந்த படம் பார்த்திங்கன்னா சிக்மா லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சந்தீப் கிஷன், பிரியா அப்துல்லா முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்போ வெளிவரப்போகுது அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை 31 வந்து வெளியாகும் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய முதல் பாடலான சிக்மா ஸ்டைல் அப்படின்ற ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா தற்போது வெளியாகி இருக்குங்க. இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் ஒரு கவனத்தை வந்து பெற்றுட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு யார் இசை அமைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் தாங்க
இசையமைத்திருக்காரு. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ரொம்ப சர்ச்சைகளுக்கு அப்புறமா எப்படியோ ஒரு வழியா ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி தாங்க சிக்மா படமும் ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுல இப்போ வந்து அதனுடைய ரிலீஸ் டேட்டும் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஜூலை 31 வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வெளியாகும் பொழுது மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி வகை சூடும் அப்படின்னு எல்லாருமே வந்து திரைப்படத்துக்கும் சரி, திரைப்பட இயக்குனர்களுக்கு, புரொடக்ஷனில் வேலை செஞ்சவங்க எல்லாருக்காகவுமே வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஜான்சன் சஞ்சயோடைய பதிவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து முழுக்க முழுக்க அவருடைய அம்மா கூட தான் இருக்கிறாரு. என்னதான் வந்து அப்பா, அம்மா 2 பேருமே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிருந்தாலுமே கூட, அவர் யாரையுமே வந்து குறை சொல்றதுக்கு விரும்பவே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இத பத்தி கேட்கும் பொழுது கூட, அது அவங்க 2 பேத்தோடைய பர்சனல் அப்படின்னு தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரே ஒழிஞ்சு, அப்பாவ பத்தியும் வந்து தப்பா சொல்லல. அதே மாரி அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற மாரி தெரியல. இருந்தாலும் மதர்ஸ் டேல வந்து அவர் பதிவிட்டிருந்த அந்த செய்திகள் எல்லாமே வந்து அம்மாவுக்கு ரொம்பவே உருக்கமான மாரி இருந்துச்சு. ஏன்னா, அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நான் வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுடைய உருவாக்கத்தில தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். எனக்கு என்னோட பேக் போனே அவங்க தான் அப்படின்ற மாரி அம்மா வந்து சிறப்பித்து வந்து மதர்ஸ் டேல வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தாரு. ஆனா, அதே நேரம் ஃபாதர்ஸ் டே வந்தப்ப கூட விஜய் சார பத்தி அவர் வந்து எந்த விதமான விஷயத்தையும் வந்து பதிவிடல. இதுவும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைய வந்து ஏற்படுத்தினது. அதனால கூட விஜய் சார் கூட ஜான்சன் வந்து பேசுறது கிடையாது. அவர் வந்து Instagramல கூட அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு நெறைய விஷயங்கள் எல்லாம் வெளியானுச்சு. ஸோ நம்ம எல்லாமே வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோமே தவிர, எதுவுமே வந்து எது உண்மை, பொய் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பா ஆனா ஜான்சனுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது அவங்க அம்மா சங்கீதா தான் அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. ஏன்னா இவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. விஜய் சார் வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கைய பத்தி அவர் யோசிக்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட யாருக்கும் தெரியல. அவர் முழுக்க முழுக்க அரசியலுக்காக வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் தன்னை நம்பி தமிழகத்தையே வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் வந்து முழுசாவே வந்து மாறிட்டார் தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களுக்கு தொடர்ந்து ஒரு சர்ச்சைகள் வருது அப்படின்னா, அதுக்காக அவர் வந்து எந்த விதமான முற்றுப்புள்ளியும் வைக்காம அத அப்படியே விட்டுருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து த்ரிஷா கூட வந்து எல்லா இடமும் போறது, வரது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சங்கீதாவுக்கு இன்னுமே வந்து கோபத்த தான் ஏற்படுத்துது. வெறுப்ப தான் வந்து அதிகமாக்கிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட எது உண்மை, என்ன பொய் அப்படின்றதையும் வந்து இன்னும் தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சங்கீதா விஜய் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய மகனுக்காக இப்போ எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே அவங்க வந்து எல்லாத்தையும் செயல்பட போறாங்க அப்படின்ற மாரிலாம் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா, அவங்க என்னதான் வந்து பெரிய தொழிலதிபருடைய மகளா இருந்தாலுமே கூட, குடும்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையில மாட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் சாரும் சரி, சங்கீதா அம்மாவும் சரி 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அது வேற மாரி இருக்கும். ஸோ தனித்து கொடுத்தாலுமே கூட, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை வந்து போகுமா? அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சினிமா படத்துக்காக உங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள ஜான்சனுக்காக பதிவு செய்யுங்க. இது மாரி நெறைய அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.